நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் நிகழ்வு, தமிழ் சார்ந்த எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பது மட்டுமல்லாமல், குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்கும் நன்கொடை வழங்கக்கூடிய என்னுடைய அண்ணன் அப்படின்னு, அதாவது கூட பிறக்காத அண்ணன், இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ணா வாங்க, தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் தங்கச்சி ஆனந்தி. சிறப்பு விருந்தினர் அருள்மொழி ஐயா அம்மா அவருக்கு மிக வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். உங்களை இங்கே சந்தித்ததில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேச்சை வந்து நிறைய நான் கேட்டிருக்கேன், யூடியூப்பில் கேட்டிருக்கேன், சன் டிவி நியூஸில் கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். உங்களை சிறப்பு விருந்தினர் அழைத்த திணை அமெரிக்கா அவர்களுக்கும் லாலிபாப் சிறுவர் உலகம் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இங்கே அப்புறம் சிறப்பு வாழ்த்துறை வழங்கிய வளர்நிலா அம்மா அவர்களுக்கும், கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், நெறியாள்கை பண்ணி கொண்டிருக்கும் தங்கச்சி ஆனந்தி அவர்களுக்கும், தம்பி இளமாறன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த குழந்தைகள் பண்ணுற நிகழ்ச்சி வந்து எப்பவுமே சிறப்பாக இருக்கும். நான் எப்பவுமே குழந்தைகள் இப்போ ஏதாவது இப்போ நிகழ்ச்சி இருந்ததுன்னா கட்டாயம் நான் வந்துடுவேன். திணை அமெரிக்கா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, குழந்தைகள் நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சி. இது வந்து இப்போ முதல்ல சர்வேஸ் பறைய ஆரம்பித்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பறைய ஆரம்பித்து இப்போ அழகாக வாசித்தாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் பேச வந்த நமச்சிவாயம் நல்லா பேசினாங்க. நன்றி மறப்பது நன்றன்று அதை பற்றி பேசினாங்க. அப்புறம் லக்ஷன்யா அவங்க வந்து பேசினாங்க, திருக்குறள் பேசினாங்க. அப்புறம் நிமல ரூபன் அவங்களும் வந்து திருக்குறள் பற்றி எல்லாமே 3 பேரும் பேசினாங்க. 3 திருக்குறள் அழகாக சொன்னாங்க. அடுத்து வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடல் அந்த பிரிவில் வந்து நித்யா நூலைப்படி அப்படின்னு ஒரு அழகாக வந்து பாடல் பாடினாங்க. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அவங்க அழகாக பாடினாங்க. அடுத்து வந்த மகிழ்வெண்பா அவங்களும் வந்து வாழ்கவே வாழ்கவே அந்த பாடம் அழகாக பாடினாங்க அவங்க. அடுத்து வந்த பாவேந்தர் பேச்சு விகாசினியோட பேச்சு வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ஆற்றலாக இருந்தது. தமிழுக்கும் அமுதென்பது பேர் என்று அதை பேசி உடல் அசைவுகள் மொழி அது வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. அவங்களுடைய உச்சரிப்பு, அவங்களுடைய பேச்சு, கருத்துக்கள் எல்லாமே மிக மிக அழகாக இருந்தது. அடுத்து வந்து பாவேந்தர் குழந்தை பாடல் அந்த பிரிவில் வந்து சம்யுக்தா சம்யுக்தா வந்து அழகாக வந்து பொள்ளாச்சி சம்யுக்தா அவங்க வந்து அழகாக பாடினாங்க. அவங்க க்யூட்டாகவும் பண்ணாங்க. அந்த சின்ன மழலை இதில் பாடினது அருமையாக இருந்தது. அடுத்து வந்த அமிழ்தினி சுரேஷ் வந்து எல்லாத்துக்கும் வரவேற்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், ஆனந்தி அத்தை அவர்களுக்கும் அனைவருக்கும் வந்து அழகாக வந்து வரவேற்புரை கொடுத்து எல்லாத்தையும் வரவேற்றாங்க. அவங்க சொன்ன வாத்திச்சூடி வந்து மிக மிக அருமை. அப்புறம் நான் அருள்மொழி அம்மா சொன்ன மாதிரி பல வரிசையில் அவங்க சொன்னாங்க. மா, தா அந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையிலையும் வந்து அழகாக வந்து சொன்னாங்க. ஆம்பூர் அமிழ்தினி. அடுத்து வந்த சிறார் கதைகள் கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதிய கதையிலிருந்து எல்லாம் சொன்னாங்க. மைத்ரேயி ஜீவகன் அவங்க வந்து இந்த சுறா, திமிங்கலம், அப்போ கடல் பசு இதை பற்றி வந்து அழகாக வந்து கதை சொன்னாங்க. அதில் வந்து இப்போ ஆனந்தி அவங்க தங்கச்சி சொன்ன மாதிரி மனிதர்களை வந்து சுயநலத்தோடு வந்து நம்ம வந்து விலங்குகளை வந்து நம்ம ரொம்ப துன்புறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து அவங்க சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்து வந்த சாத்விகா பாராசூட் பூனை அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. அதே மாதிரி அருள்மொழி அம்மா சொன்ன மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அம்மா சொன்ன மாதிரி அந்த குழந்தை வந்து அழகாக வந்து அவதோட மொழியில் பெரிய குளம் அந்த மொழியில் வந்து அழகாக சொன்னது மிக மிக சிறப்பு. உடல் மொழியும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அடுத்து வந்த நன்மாறன் பூனே அவர் வந்து தமிழில் அங்கே எல்லாம் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் வந்துடுவார். நன்மாறன் வந்துடுவார். அவரோட மலையிலே குரலில் வந்து கதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். பிடிங்க பிடிங்க மயில்கோட்டையை பிடிங்க அந்த கதை வந்து மிக மிக அருமையாக இருந்தது. அப்புறம் கடைசியில் ஒரு கருத்தும் சொன்னார், எது பண்ணாலும் நம்ம யோசித்து பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த திருக்குறள் வந்து யுஎஸ்ஏலேருந்து ஒரு 3 பேர் வந்து பேசினாங்க. திருக்குறள் ஆதவன் வந்து திருக்குறள் சொன்னது மிக அருமையாக இருந்தது. அடுத்து வந்து திசா சுரேஷ் தமிழுக்கு அமுதென்று பெயர் அது வந்து பாடல் வந்து மிக மிக அருமையாக இருந்தது.
சாய்ராகவியோட குரல் வந்து மிக அழகாக இருந்தது, இனிமையாக இருந்தது. அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, அது அழகா பாடினாங்க. ஸோ எல்லா குழந்தைகளும் மிக மிக அழகாக பாடினார்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து மிக மிக சிறப்பித்தார்கள். மிக மிக்க மிக்க நன்றி. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. கன்னிக்கோவில் ராஜா, தென் ஆனந்தி தங்கச்சி, இளமாறன், பிரபு, திரையமரிக்கா அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க அண்ணா, நன்றிங்க அண்ணா, மிக்க மகிழ்ச்சி.